தனது மகளுக்கு மருந்து வாங்க செல்வதாக கூறி விஜயா அடிக்கடி வெளியே சென்று வந்துள்ளார். அப்படி ஒரு நாள் சென்று வரும்போது தனது 2.5 சவரன் நகையை இழந்துள்ளார். இதுகுறித்து கணவர் கோவிந்தராஜ் கேட்டபோது மருந்து வாங்க பணம் இல்லாததால் அந்த கடையில் கொடுத்து விட்டேன் என கூறி மாதக்கணக்கில் சமாளித்து வந்துள்ளார். ஒவ்வொரு முறையும் மருந்து வாங்க செல்கிறேன் என சாக்கு வைத்துக் கொண்டு வெளியே செல்லும் விஜயா நீண்ட நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்திருக்கிறார். காணாமல் போன நகை குறித்த கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை. இதனால் தன் மனைவி மீது கோவிந்தராஜிற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கோவிந்தராஜ் இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விஜயாவிடம் மகளிர் போலீசார் விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். கடைசி வரை அந்த மருந்து விற்பவர் யார் என்று சொல்லாமலேயே இருந்துள்ளார். போலீசாரும் வேறு வழியின்றி இனிமேல் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று விஜயாவிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணவர் கோவிந்தராஜ் தொழில் நிமித்தமாக ஒசூருக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்றவுடன் 26ஆம் தேதி மாலை மனைவிக்கு போன் செய்தபோது அவர் செல்போனை எடுக்காமல் இருந்துள்ளார். அப்போது அருகில் உள்ளவர்களுக்கு போன் செய்து விசாரித்த போது விஜயா மருந்து வாங்க சென்றுள்ளார் என கூறியுள்ளார். சந்தேகமடைந்த கணவர் அந்த மருந்து விற்பவன் யார் என்பதை அறிந்து கொள்ள அன்றிரவு திருப்பத்தூருக்கு வந்துள்ளார். இரவு 10:30 மணியாகியும் விஜயா வீடு திரும்பவில்லை. அருகில் உள்ள ஏரி பகுதிக்கு சென்று தேடிய போது அங்குள்ள வாழை தோட்டத்தில் விஜயாவும் அவரது ஆண் நண்பரும் உல்லாசமாக இருந்துள்ளனர். மருந்து வாங்க செல்வதாக கூறி விஜயா தனது ஆண் நண்பருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதை பார்த்ததும் கடும் கோபத்திற்கு உள்ளான கோவிந்தராஜ் அங்கிருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து விஜயாவின் மண்டையை உடைத்துள்ளார். பயந்து போன அவரது ரகசிய காதலன் தனது 2 வீலரை அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து சேற்றில் விழுந்து தலைதெறிக்க ஓடியுள்ளார். கோபம் அடங்காத கோவிந்தராஜ் அந்த வாகனத்தை தீயிட்டு கொளுத்துவிட்டு விஜயாவை சரமாரியாக தாக்க தொடங்கியுள்ளார்.